இறைவன் பாருங்கள், இயேசுவையும் பாருங்கள். மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டான். பிறகு அவருக்கு நாசியில் உயிரை கொடுக்கிறார். இதுதான் மனிதன் பிறந்த கதை. மனிதன் பிறந்த ஆண்டவர் படைத்ததை நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கும் நினைத்து பாருங்கள். மனிதன் அவரால் தான் உருவாக்கப்பட்டான், படைக்கப்பட்டான், மூச்சு கொடுக்கப்பட்டது. அதேபோல் மற்ற உயிரினங்களை நீங்கள் மனிதர்களை அழிக்காதீர்கள். அவர் கொடுத்த உயிரை நீங்கள் அளிக்கிறீர்கள். உங்களை எப்படி கொடுத்தாரோ அதே போலதான் அவனையும் கொடுத்தார். இன்று இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும், மற்ற பறவைகள் எல்லோரும் சரி, முக்கியமாக மனிதன் உயிரோடு இருப்போது அவர் கொடுத்த மூச்சு தான். என்றாலும் உங்களுக்கு மூச்சு உங்களை விட்டு போகும், உங்களுக்கே தெரியும். ஆகையினால் அவருக்கு விசுவாசமாக இருந்து அவர் படைத்த மனிதர்களை நேசியுங்கள். ஏனென்றால் அவரே எல்லாம் உங்களுக்கு.